அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று ஐஐடியில் படிக்க தேர்வாகி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி. கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற மாணவி பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை ஆண்டி தையல் வேலை செய்து தனது 4 பிள்ளைகளில் முதல் 2 பிள்ளைகளை பட்டப்படிப்பு படிக்க வைத்தார். ஆனால் ஓராண்டுக்கு முன்னர் புற்றுநோய் பாதித்து ஆண்டி உயிரிழந்து விட்டார். இந்நிலையில் அவரது 3வது மகளான ராஜேஸ்வரி JEE தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடியில் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். இவர் அகில இந்திய தரவரிசையில் பட்டியல் பழங்குடியினர் பிரிவில் 417வது இடத்தை பிடித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று ஐஐடியில் படிக்க தேர்வாகியுள்ள முதல் நபர் என்ற பெருமையை மாணவி ராஜேஸ்வரி பெற்றிருக்கிறார். இவருக்கு ஐஐடி மெட்ராஸில் இடம் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 438 மதிப்பெண்களையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 521 மதிப்பெண்களையும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசு உறைவிடப் பள்ளியில் பயின்று ஐஐடியில் படிக்க தேர்வாகி இருக்கும் மாணவி ராஜேஸ்வரிக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த பதிவில், தந்தையை இழந்தாலும் அவர் கனவை தன் நெஞ்சில் சுமந்து நனவாக்கி இருக்கும் மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு சல்யூட் என குறிப்பிட்டுள்ளார். அவரது உயர்கல்வி செலவு மொத்தத்தையும் அரசே ஏற்கும் என மகிழ்ச்சியோடு அறிவிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ராஜேஸ்வரி போன்ற நமது மகள்கள் மேலும் பலர் ஐஐடியில் சேருவதுதான் அதன் உண்மையான பெருமையாக அமையும் என்றும் அதற்காக திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உழைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தந்தையை இழந்த நிலையிலும் ராஜேஸ்வரி உழைத்து பெற்றுள்ள இந்த வெற்றி மெச்சத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். கல்வி ஒன்றே சமூக முன்னேற்றத்தின் வழி என்று மாணவி ராஜேஸ்வரி உயர்கல்வியிலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த அறிக்கையில் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 9ஆம் தேதி வரை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 6ஆம் தேதியன்று இயல்பை விட அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் என்பதால் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளி நிர்வாகியாக இருந்தபோது மோசடியில் ஈடுபட்டதாக அதிமுக நிர்வாகியும் தொழிலதிபருமான ஆற்றல் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை இந்தியன் பப்ளிக் பள்ளி நிர்வாக இயக்குநராக இருந்தவர் ஆற்றல் அசோக்குமார் கடந்த மார்ச் 24ஆம் தேதி பள்ளிக்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக கூறி ஆற்றல் அசோக்குமார் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். புதிய பொறுப்பாளர்கள் நடத்திய ஆய்வில் போலி ஆவணங்களை காட்டி ஆற்றல் அசோக்குமார் 45 பேருந்துகளை வாங்க வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் பணம் பெற்றது தெரியவந்ததாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டது. மேலும் பேருந்தின் விலையை விட கூடுதல் விலைக்கு அவற்றை வாங்கியதும் கண்டறியப்பட்டதாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பள்ளியின் புதிய நிர்வாக இயக்குநர்கள் கோவை குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் ஆற்றல் அசோக்குமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர் அதிமுகவில் அம்மா பேரவை மாநில துணைச் செயலாளராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தையை ஆவேசத்துடன் குறைத்தே நாய் ஒன்று விரட்டிய காட்சிகள்தான் இவை. பந்தலூர் நேதாஜி நகர் குடியிருப்பு பகுதியில் உலாவந்த சிறுத்தை ஒன்று அங்குள்ள வீடு ஒன்றுக்குள் சென்றது. சிறுத்தை உள்ளே நுழைந்ததை பார்த்து வீட்டின் வாசலில் கட்டப்பட்டிருந்த நாய் ஓயாமல் குரைத்துக் கொண்டே இருந்தது. இதனிடையே நாயை தாக்கி வேட்டையாட சிறுத்தை முயன்றபோது சங்கிலியில் கட்டப்பட்டிருந்தாலும் நாய் சிக்காமல் போக்கு காட்டியது. ஏமாற்றத்துடன் சுவர் ஏறி குதித்து புதருக்குள் சென்ற சிறுத்தை சில நொடிகளுக்கு பிறகு மீண்டும் நாயை வேட்டையாட வந்தது. இந்த முறையும் நாயை வேட்டையாட முடியாததால் சிறுத்தை வீட்டிலிருந்து வெளியேறியது. நாய்க்கு பயந்து சிறுத்தை வெளியேறிய போதும் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மானாமதுரையில் உள்ள பள்ளியில் தங்களை காவலர்கள் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்த மாணவர்களை பள்ளியில் படிக்க தலைமை ஆசிரியர் அனுமதிக்க மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தனியார் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் 4 பேர் வகுப்பறையில் இருந்த சேர் பெஞ்சுகளை உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு காவல்துறையினரை வரவழைத்து மாணவர்களை கண்டித்ததாக தெரிகிறது. அப்போது மாணவர்களிடம் காவலர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த மாணவர்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்தனர். இதனால் அந்த மாணவர்களை பள்ளியில் தொடர தலைமை ஆசிரியர் அனுமதிக்கவில்லை என கூறப்பட்டது. இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர் தலையிட்டதை அடுத்து அவர்கள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டது. இதில் 4 மாணவர்களில் 2 பேர் தேர்ச்சி பெற்றனர். அந்த 2 பேரும் அதே பள்ளியில் 12ஆம் வகுப்பில் சேர தலைமை ஆசிரியர் அனுமதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாற்று சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு தங்களை வேறு பள்ளியில் சேருங்கள் என தலைமை ஆசிரியர் கூறிவிட்டதாக மாணவர்கள் சிவகங்கை முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். தங்களை அந்த பள்ளியிலேயே படிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.